டைரெக்டாக கடலுக்கே போய் ஃப்ரெஷ்ஷாக போட்டில் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த கரடு முரடான கல்நண்டை சூப்பரான ஒரு ரெசிபியாக மாற்றலாமா? தேங்காய்லாம் எதுவுமே சேர்க்காம நல்ல காரசாரமான நண்டு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி 5-6 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி தனியாக வச்சிடலாம். அடுத்து கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் 2 பீஸ் பட்டை தாளிச்சிக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க 2 வெங்காயம் சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்க 3 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க நண்டை இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். மசாலாவில் இருக்க தண்ணி எல்லாம் வற்றி நண்டு நல்லா வெந்து சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இறக்கிக்கோங்க. சூப்பரான நண்டு மசாலா ரெடி. நல்ல சூடான சாதத்தில் இந்த நண்டு மசாலாவை சேர்த்து சாப்பிடும்போது நான் என்னங்க சொல்கிறது, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.